லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சா? ஆமா. நானும் எத்தனையோ தடவை வாங்குறேன், எனக்கு விழல, உனக்கு விழுதுன்னா அது உன் அதிர்ஷ்டம். இங்க பாரு, பணத்தை என்ன பண்றது, எப்படி செலவு பண்றது, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ற ஐடியா எல்லாம் நான் சொல்றேன். வேற யாருகிட்டயும் நீ கேட்காத. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீயும் நானும் ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்னா இருக்கிற ஃப்ரெண்டுங்க. பணம் வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நீ என்ன பிரிஞ்சிட கூடாது. அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணும் அப்படிங்கிற வழி நான் சொல்றேன். இந்த பாரு, தவறி போய் அந்த சாராய கேஸ் கிட்ட கொடுத்துறாத, குடிச்சே தீத்துருவான். அந்த லாட்டரி டிக்கெட் கொடு. அண்ணே, லாட்டரி சீட்டு வாங்கி பையில வச்சிருந்தேன், அது கீழே விழுந்து போச்சுண்ணே. பையில வச்சிருந்து கீழே விழுந்து போச்சா? கீழே விழுந்தா விழுந்த இடத்துலயே தேடணும்ல. ஏன்டா ரோடெல்லாம் கத்திட்டு வர்றீங்க? ஏன்டா எங்களுக்கு எல்லாம் டென்ஷன் கொடுக்குறீங்க? அடிச்சீங்க, கடிச்சிருவேன். யார எங்கெங்க வம்பு கிழத்தீங்களோ இப்ப உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் காலையில இருந்து திங்கலாம்னு முயற்சி பண்றீங்க, முடியல. இத கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டுங்களா? அம்பா, போடுற நல்ல நாயா பார்த்து பாடுப்பா, அதாவது நன்றியோட இருக்கும். இந்த கம்பவுண்டர் பையன் தண்ணியே வைக்க மாட்டானே. தண்ணியா? பினாயில குடி. எந்திரா. ஏய் கருங்குரங்கு, இதெல்லாம் ஆஸ்மாக்காரன் டிபி காரன் தின்ன பிரெட். நோய் கிருமிகள் 100 இருக்கு ஓ உடம்புலயும் ஒட்டிக்கு. எனக்கு இருக்கிற பசிக்கு எதிர்ப்பு சக்தி 150 இருக்குது. அது சரி, மனுஷனுக்கெல்லாம் அந்த வியாதி எல்லாம் வரும், எருமைக்கு வருமா? அண்ணே, எருமை பேசாதீங்க. பின்ன பண்ணின்னு சொல்லவா? எல்லாம் பேசாதீங்க. பின்ன நாயின்னு சொல்லவா? இவங்க அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.